அண்மை செய்தி. காப்பீட்டு திட்டங்களுக்கான ஜிஎஸ்டி வரியை ரத்து செய்ய வலியுறுத்தி நாடாளுமன்ற வளாகத்தில் இந்தியா கூட்டணி எம்பிக்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகின்றனர். உயிர்காக்கும் மருத்துவ காப்பீட்டு திட்டங்களுக்கும் ஜிஎஸ்டி வரியை விதித்துள்ள ஒன்றிய பாஜக அரசுக்கு இந்தியா கூட்டணி கட்சியினர் கடும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கும் காப்பீட்டு திட்டங்களுக்கான ஜிஎஸ்டி வரியை ரத்து செய்ய வேண்டும் என்று இந்தியா கூட்டணி கட்சியினர் வலியுறுத்தி தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். காப்பீட்டு திட்டங்களுக்கான ஜிஎஸ்டி வரியை ரத்து செய்ய வலியுறுத்தி நாடாளுமன்ற வளாகத்தில் இந்தியா கூட்டணி எம்பிக்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தி வருவது தொடர்பாக கூடுதல் விவரங்களை எமது டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால்முருகனிடம் கேட்கலாம். வணக்கம் பால்முருகன், கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. அதாவது மருத்துவ காப்பீடு, உயிர் காப்பீடு போன்ற காப்பீட்டு திட்டங்களுக்கு ஒன்றிய அரசு ஜிஎஸ்டி வரி வசூலித்து வருகிறது. இதற்கான பிரீமியங்களுக்கு 18% வரைக்கும் ஜிஎஸ்டி வரி வசூலிக்கப்படுகிறது. அதாவது பொதுமக்கள் குறிப்பாக மருத்துவ காப்பீட்டுக்காகவும் தங்களுடைய உயிர் பாதுகாப்புக்காக காப்பீடு செய்வதற்காகவும் அந்த திட்டங்களுக்கு கூட ஒன்றிய அரசு ஜிஎஸ்டி வரி வசூலிப்பதை கண்டிக்கும் வகையில் நாடாளுமன்ற வளாகத்தில் தற்போது இந்தியா கூட்டணி கட்சிகள் போராட்டத்தை நடத்தி வருகிறார்கள். காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட அனைத்து இந்தியா கூட்டணி கட்சிகளும் நாடாளுமன்ற முகப்பில் தற்போது கைகளில் பேனர்களை ஏந்தி இந்த ஜிஎஸ்டி வரி விதிப்புக்கு எதிராக கடுமையான போராட்டங்களை நடத்தி வருகிறார்கள், முழக்கங்களை இட்டு வருகிறார்கள். நேற்றைய தினம் நாடாளுமன்றத்திலும் இந்த பிரச்சனைகள் எழுப்பப்பட்டது. அரசு இதனை திருப்பப்படாவிட்டால் தீவிர போராட்டம் நடத்தப்படும் என்றும் நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார்கள். அதன் அடிப்படையில் தற்போது இந்த போராட்டத்தை ஒன்றிய அரசுக்கு எதிராக அனைத்து இந்தியா கூட்டணி கட்சிகளும் தற்போது நாடாளுமன்ற வளாகத்தில் இந்த போராட்டத்தை நடத்தி வருகிறார்கள். இந்த வரிகளை, அதாவது காப்பீட்டுக்கு எதிரான இந்த ஜிஎஸ்டி வரிகளை முழுமையாக திரும்ப பெறும் வகையில் போராட்டங்கள் தொடரும் என்றும் எதிர்க்கட்சிகள் அறிவித்திருக்கின்றன. அதற்கு முன்னோட்டமாகத்தான் நாடாளுமன்ற வளாகத்தில் தற்போது இந்த போராட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த போராட்டத்தில் திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட அனைத்து இந்தியா கூட்டணி கட்சிகளும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். ஜெனிஃபர், கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பால்முருகன்.